வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான எக் பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமுங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணியில ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுத்து வெளியே கொட்டும்போது அது கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்குங்க. அதுக்காகங்க. இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு பாஸ்தா சேர்த்து ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. எவ்வளோ நேரம் வேகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து ஒரு 90% அளவுக்கு தண்ணியிலேயே வெந்துருட்டங்க. நம்ம குக்கிங் பண்ணும்போது ஒரு 10% வெந்துருங்க. ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காதுங்க. இந்த அளவு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை எடுத்து ஒரு தட்டில் ஓரமாக வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அதை அப்படியே குளிரட்டுங்க. அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. கட் பண்ண இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது ஒரு 80% குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது 80% வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதுங்க. சேர்த்து அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்குறேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ் பொடியாக சேர்த்துருக்குறேங்க. இந்த பீன்ஸு, கேரட்டு, அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாமே பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரமாகவே வதங்கி குக் ஆகிடுங்க. அதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. குடமிளகாய், கேப்சிகம் அது ஒரு கட் பண்ணி வச்சுருக்கோங்க பொடியாக. அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வைங்க. தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லைங்க. இதுலேயே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க. இந்த பாஸ்தா இந்த இப்படி செய்கிறனால குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க அந்த வெஜிடபிள்ஸையும் சாப்பிட்டுக்குவாங்க. சில்லி பவுட்ரு, அதாவது மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. எது பண்ணாலுமே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி பண்ணுங்கள். அப்போ அதோட சுவை நல்லாயிருக்கும். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாமே நல்லாவே வதக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம சமையல் பண்ணும்போது அது நல்லா குக் பண்ணுறோமோ அந்த குக்கிங் தன்மை பண்ணுற அளவுக்கு அதோட சுவையும் நல்லா இருக்குங்க. அதனால் ரொம்ப நேரம் டைம் ஆகும்னு நினைக்காதீங்க. நல்லா வதக்கி பண்ணுங்க. பாஸ்தா பேஸ்ட்டு வச்சுருக்கிறேங்க. அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாஸ்தா சாஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் முட்டை ஆட் பண்ண போகிறாங்க. ஒரு 3 முட்டையை வந்து உடச்சி இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம முட்டை போட்டு செய்கிறதுனால இது நல்லா ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. வெஜிடபிள்ஸும் இருக்குதுங்க, முட்டையும் இருக்குதுங்க. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு இது நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து அவங்க உடம்புல கிடைக்குங்க. முட்டை நல்லா குக்காகி ஒரு 60% அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா அந்த வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறாங்க. ரொம்ப முட்டையை வந்து வேக வச்சிடாதீங்க. அப்போ அந்த பாஸ்தா கூட பிடிக்காதுங்க. அதனால் ஒரு 50% இல்லைன்னா 60% வந்த ஸ்டேஜ்லேயே அந்த ஒரு பாஸ்தாவை வந்து அந்த வேக வச்சதை இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நம்ம ஒரு 2-3 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து பரிமாற தயாராகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள்.